இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பெங்களூரு IPL விழாவின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி 11 பேர் உயிரிழந்த விவகாரம். வரும் 10ஆம் தேதி உயிரிழப்பு தொடர்பாக நிலை அறிக்கை தாக்கல் செய்ய சித்தராமையா அரசுக்கு கர்நாடக உயர்நீதிமன்றம் உத்தரவு. பதினோரு பேர் உயிரிழப்புக்கு கர்நாடக காங்கிரஸ் அரசு பொறுப்பேற்க மறுப்பதாக பாஜக புகார். கிரிக்கெட் வாரியம் மீது குற்றம் சுமத்த முதலமைச்சர் சித்தராமையா முயற்சிப்பதாகவும் மாநில பாஜக தலைவர் விஜயேந்திரா குற்றச்சாட்டு. கூட்ட நெரிசலில் சிக்கி பாதிக்கப்பட்டவர்களுடன் கர்நாடக அரசு எப்பொழுதும் துணை நிற்கும். உயிரிழப்புகளை வைத்து பாஜக மற்றும் மதசார்பற்ற ஜனதாதள கட்சிகள் அரசியல் செய்வதாகவும் கர்நாடக துணை முதலமைச்சர் DK சிவக்குமார் விமர்சனம். பெங்களூருவில் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிவாரணம். ஏற்கனவே கர்நாடக அரசு சார்பில் 10 லட்சம் ரூபாய் அறிவித்துள்ள நிலையில் பெங்களூரு அணியும் நிவாரணம் அறிவிப்பு. பெங்களூரு கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த இளம் பெண் காமாட்சி தேவியின் உடல் சொந்த ஊரான உடுமலைக்கு கொண்டு வரப்பட்டது. உறவினர்கள், பொதுமக்கள் உள்ளிட்டோர் கண்ணீர் அஞ்சலி. தைலாபுரம் இல்லத்தில் பாமக நிறுவனர் ராமதாசுடன் அன்புமணி சந்திப்பு. நிர்வாகிகளை அடுத்தடுத்து ராமதாஸ் நீக்கிய நிலையில் பேச்சுவார்த்தை. பாரதிய ஜனதா கட்சிக்காக ராமதாஸ் அன்புமணி இடையே சமாதான பேச்சு நடத்த வரவில்லை. நீண்டகால நண்பர் என்ற அடிப்படையிலேயே ராமதாஸை சந்தித்து பேசியதாகவும் ஆடிட்டர் குருமூர்த்தி திட்டவட்டம். தந்தையை இழந்தாலும் அவர் கனவை தன் நெஞ்சில் சுமந்து நனவாக்கியிருக்கும் அரசு உறைவிட பள்ளி மாணவி ராஜேஸ்வரியின் சாதனைக்கு என் சல்யூட். IITயில் சேரவுள்ள ராஜேஸ்வரியின் உயர்கல்விக்கான செலவை அரசே ஏற்கும் என்றும் முதலமைச்சர் MK ஸ்டாலின் அறிவிப்பு. விலைவாசி உயர்வை கண்டித்து சென்னை தரமணியில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அதிமுகவினர் கைது. மக்களுக்கான போராட்டத்தை அராஜக போக்குடன் ஒடுக்க நினைக்கும் ஆணவ அரசின் கொட்டத்தை மக்கள் அடக்குவார்கள் என்று எடப்பாடி பழனிசாமி சாடல். திராவிட மாடல் ஆட்சி பொறுப்பேற்று 1491 நாட்களில் தமிழ்நாட்டில் உள்ள 3000 திருக்கோவில்களில் குடமுழுக்கு நடந்துள்ளதாக முதலமைச்சர் பெருமிதம். எல்லோருக்கும் எல்லாம் என்னும் நம் ஆட்சியை பக்தர்கள் போற்றுகிறார்கள், அற்பர்கள் கதறுகிறார்கள் என்றும் சாடல். ஜூன் 7ஆம் தேதி திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவிப்பு. திமுக நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் தொகுதி பார்வையாளர்கள் கூட்டமும் காணொலி வாயிலாக நடைபெறும் என தகவல். காயிதே மில்லத்தின் 130வது பிறந்த நாளையொட்டி அவரது நினைவிடத்தில் முதலமைச்சர் MK ஸ்டாலின் மரியாதை. அமைச்சர்கள், திமுக MLAக்கள், நிர்வாகிகளும் மரியாதை. பெரிதும் நேசித்த பெருந்தலைவர் கலைஞர்களுடைய அருமை புதல்வர் திராவிட மாடல் ஆட்சியின் நல்லாட்சி நாயகர் தளபதியார் அவர்களுடைய ஆட்சி நீடிக்க அருள் செய்யாரா, தளபதியாருக்கு இந்த ஆயுளை கொடியாரா, அவருடைய ஆட்சியில் நாட்டிலே துணை செய்யாரா, இந்த தலைவர் கைதையும்
காயிதே மில்லத்தின் 130வது பிறந்த நாளையொட்டி சென்னை திருவல்லிக்கேணியில் உள்ள அவரது நினைவிடத்தில் பல்வேறு கட்சிகள் மரியாதை. மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை உள்ளிட்டோர் மரியாதை. அதிக மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு விஜய் ஊக்கத்தொகை வழங்கும் நிகழ்ச்சி குறித்த வேல்முருகனின் கருத்துக்கு தமிழிசை சவுந்தரராஜன் கடும் கண்டனம். பெண் குழந்தைகள் மட்டுமல்லாது அவர்களின் பெற்றோரையும் கொச்சைப்படுத்தும் வகையில் பேசியுள்ளதாகவும் விமர்சனம். சினிமாக்காரர்கள் மீது அதிக கவனம் வைக்காதீர்கள் என்ற அடிப்படையில் அறிவுரை கூறினேன். விஜயின் கல்வி விருது வழங்கும் விழா குறித்து பேசியது சர்ச்சையான நிலையில் வேல்முருகன் விளக்கம். ஒரு பதில் சொல்வது போல் பெருந்தலைவர் காமராஜர் எவ்வளவு பெரிய மாபெரும் ஒரு தலைவர், அவரோடு சமீப ஓராண்டுக்கு முன்பு அரசியலுக்கு வந்த விஜய் எல்லாம் ஒப்பிட்டு பேசுவது ஏற்புடையதல்ல. அவருடைய தியாகம், அவருடைய அர்ப்பணிப்பு, அவருடைய நேர்மை, அவருடைய ஒழுக்கம், இதையெல்லாம் துளியும் இல்லாத பல சினிமா நடிகர்கள் திரைத்துறையில் வசனம் பேசுவதும் நடிப்பதும் அதுவே மூலதனமாக கொண்டு தமிழ்நாட்டின் ஆட்சி அதிகாரத்திற்கு வர துடிப்பது ஏற்புடையதல்ல. மன்னிப்பு கோர வேண்டும் என சமூக வலைதளங்களில் பதிவிடுவதை உடனடியாக நிறுத்திக் கொள்ளுங்கள். விஜய் ரசிகர்களுக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் எச்சரிக்கை. எந்த கட்சியினராக இருங்க, எந்த நடிகனுக்கு ரசிகர் மன்ற தலைவராக இருங்க, ரசிகர்களாக இருங்க, அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. இதையெல்லாம் கலந்து வருகின்ற திரு நண்பர் விஜய் அவர்களுக்கு அழகல்ல. இதை உடனே விஜய் அவர்கள் தடுத்து நிறுத்த வேண்டும். நான் பாமகவில் சேர்கிறேன் என கூறப்படும் தகவல் உண்மைக்கு புறம்பானவை என்று வேல்முருகன் பேட்டி. தைலாபுரத்தில் ராமதாஸை எனது சகோதரர் திருமால் வளவன் சந்தித்தது துளியும் அரசியல் இல்லை என்றும் விளக்கம். செய்திகளெல்லாம் கற்பனையான செய்திகள். பாமகவோடு தமிழக வாழ்வுரிமை கட்சி இணைப்பு என்கிற பேச்சுக்கு இடமில்லை. பாமகவில் ஏற்பட்டுள்ள குழப்பங்கள் தீர வேண்டும் என தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் கருத்து. பாமக நிறுவனர் ராமதாசுடன் தாங்கள் இருப்பதாகவும் வேல்முருகன் உறுதி. தமிழ்நாட்டில் தொடர்ந்து பயனாற்ற வேண்டிய மாபெரும் அரசியல் இயக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி. அந்த கட்சியில் இப்போது ஏற்பட்டிருக்கிற இந்த சிறு குழப்பங்கள் தீர வேண்டும் என்று மனதார நாங்கள் விரும்புகிறோம். தமிழகத்தில் கொரோனா பரவல் எதிரொலியாக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் சிறப்பு வார்டு தொடக்கம். சென்னை, நெல்லையை தொடர்ந்து மதுரையில் 50 படுக்கைகள் கொண்ட வார்டு தயார் நிலையில் இருப்பதாக அறிவிப்பு. பொள்ளாச்சி சம்பவத்தில் தங்களை தொடர்புபடுத்திய விவகாரத்தில் நஷ்டஈடு கேட்டு பொள்ளாச்சி ஜெயராமன் தாக்கல் செய்த வழக்கு. யூடியூப் சேனல்கள் பதிலளிக்க ஜூன் 12ஆம் தேதி வரை அவகாசம் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. லைகா நிறுவனத்திற்கு கொடுக்க வேண்டிய 21 கோடி ரூபாய் கடனை 30% வட்டியுடன் நடிகர் விஷால் வழங்க வேண்டும். சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. சென்னை திருவொற்றியூரில் ஜாமீனில் வெளிவந்த ரவுடி வீடு புகுந்து வெட்டி கொலை. மர்ம கும்பலுக்கு போலீசார் வலைவீச்சு. நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே சிறுத்தையை நேருக்கு நேர் சண்டையிட்டு விரட்டியடித்த வளர்ப்பு நாய். மீண்டும் வீட்டிற்குள் நுழைய முயன்ற சிறுத்தையை பயமின்றி எதிர்கொண்ட வீடியோ வைரல்.
ரயில்வே தட்கல் டிக்கெட் முன்பதிவில் ஏற்படும் மோசடிகளை தவிர்க்க IRCTC இணையதளத்தில் வருகிறது புதிய மாற்றம். ஆதார் வெரிஃபிகேஷன் அடிப்படையிலேயே தட்கல் டிக்கெட் முன்பதிவு செய்யும் நடைமுறையை கொண்டு வர திட்டம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 320 ரூபாய் உயர்வு. 1 கிராம் 9,130 ரூபாய்க்கும் ஒரு சவரன் 73,040 ரூபாய்க்கும் விற்பனை. உலக சுற்றுச்சூழல் தினத்தையொட்டி டெல்லி இல்லத்தில் மரக்கன்றை நட்டு வைத்தார் பிரதமர் மோடி. சிந்தூர் வெற்றியையொட்டிய பிரதமரின் மரக்கன்று நடும் வீடியோ வைரல். ஜம்மு காஷ்மீரின் செனாப் நதியின் குறுக்கே அமைக்கப்பட்டுள்ள உலகின் உயரமான ரயில்வே பாலம் நாளை திறந்து வைப்பு. ஜம்மு ஸ்ரீநகர் இடையிலான பாலத்தை மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. அசாம் மாநிலத்தில் கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கில் சிக்கி 33,000 பேர் பாதிப்பு. 12 பேர் பலியான இந்த பேரிடரால் 24 மாவட்ட மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருப்பதாக தகவல். ஒடிஷா மாநிலம் பூரி கடற்கரையில் 1000 பிளாஸ்டிக் பாட்டில்களை கொண்டு உருவாக்கப்பட்ட பிரம்மாண்ட மீன் பொம்மை. பிளாஸ்டிக் பயன்பாட்டால் மீன் வளம் பாதிக்கப்படுவதை தவிர்க்கும் வகையில் சுதர்ஷன் பட்நாயக் விழிப்புணர்வு. பீகார் மாநிலத்தில் குடியேற்ற கொள்கையை நிதிஷ்குமார் அரசு நடைமுறைப்படுத்த வலியுறுத்தல். பாட்னாவில் கல்லூரி மாணவ மாணவிகள் 100க்கும் மேற்பட்டோர் அரசுக்கு எதிராக முழக்கம். மணிரத்னம் இயக்கத்தில் நடிகர்கள் கமல்ஹாசன், சிம்பு நடிப்பில் உருவாகியுள்ள தக் லைஃப் திரைப்படம் வெளியானது. திரையரங்குகள் முன்பு ரசிகர்கள் கேக் வெட்டி நடனமாடி பட்டாசுகள் வெடித்து உற்சாக கொண்டாட்டம்.